திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அதிகாரம் 12. நடுநிலைமை. குறள் 1. தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்றாகும். குறள் 2. செப்பம் உடையவன் ஆக்கச் சிதைவின்றி எச்சத்திற்கோமாப்புடைத்து. நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் தன்னுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும். குறள் 3. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றேயொழிய விடல். தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமையை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். குறள் 4. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். குறள் 5. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர் கனி. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும். குறள் 6. கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவெறியி அல்ல செயின். தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். குறள் 7. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமையில் நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. குறள் 8. சமன் செய்து சீர்தூக்குங் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். குறள் 9. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாகப் பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம். குறள் 10. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செயின். பிறர் பொருளை தம் பொருள் போல் போற்றிச் செய்தால் அதுவே வாணிகம் செய்வோர்க்கு உரிய நல்ல வாணிக முறையாகும்.